இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எது ஆராதனை? நம்ம சர்ச்சுக்கு போய் பாடுறோமே, துதிக்கிறோன்னு சொல்லி இதெல்லாம் ஆராதனையா? இப்போ வசனம் என்ன சொல்லுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போது ஆராதனைனா ஆக்சுவலாக என்ன, தேவன் விரும்புகிற ஆராதனை என்னென்னா, ரோமர் 12:1 வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் ஆராதனை அப்படின்ட்டு. எப்போ நம்மளை எப்படி உயிரோடு இருக்கிறோம், நம்மளை எப்படி பலியாக ஒப்பு கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா இதுதான் ஆராதனை. நம்ம வர்ஷிப் அவங்க அப்படி பாடுறாங்க, இவங்க இப்படி பார்க்குறாங்க. ஒரு விதத்தில் பார்க்கும்போது சினிமாட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கு வர்ஷிப், ஒரு விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குது, நமக்குள்ளே ஒரு இதுவும் இருக்க மாட்டேங்குது. அப்போ எதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனைனா, உங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் ஆராதனை. சரி, ஜீவ பலியாக நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்கறது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆக்சுவலாக இப்போ ஜீவ பலி மீன்ஸு நம்ம ஜீவனோடு இருக்கணும், நம்ம ஜீவனை மரிக்க ஒப்பு கொடுக்கணும். கரெக்டு தானே? அப்போ எப்படி மரிக்க ஒப்பு கொடுக்குறோன்னா, சிம்பிள் ஒரு விஷயம். நம்ம இந்த உலகத்தோடு இருக்கோம். ஓகே, உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் கொஞ்சமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உலகத்தினுடைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த பைபிள் வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது, ஒரு வசனத்தை நம்ம கேட்கும்போது, அதை கேட்டு அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு வசனம் எடுத்துப்போமே. உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது அது தீமையாக இருக்குது அப்படின்னு வசனம் சொல்ல இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக அது பாவம். ஓகே, உள்ளதை உள்ளதுனும் இல்லதை இல்லதுனும் இதை சொல்கிறதுக்கு மிஞ்சி நம்ம ஆக்ட் பண்ணும்போது அது பாவமாக போகுது. அப்போது இதுக்கு ஒப்பு கொடுத்து உண்மையை உண்மையாக சொல்கிறதுக்கு, உண்மையை உண்மையாக காட்டுறதுக்கு, நடந்த சம்பவத்தை அப்படியே இது பண்ணுறதுக்கு நம்ம அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கற்ற அந்த அறிவெல்லாம் மட்டை பண்ணிட்டு, நம்மளுடைய எண்ணத்தை எல்லாத்தையும் எதையுமே அதை முளைக்க விடாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அதை செய்ய முற்படுறோம் இல்லையா? இதுதான் நம்ம மாம்சத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நமக்கு ஒரு கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனால் தேவனுக்கு பிடிக்காது வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்டுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆனால் நான் என் தேவனுக்கு வேண்டி எனக்கு பிடிச்சதை நான் செய்யாமல் இருப்பேன். இதுதான் பலி செலுத்துறது. ஓகே, கர்த்தருக்குன்னு எனக்கு வேண்டி ஜீவனை கொடுத்த தேவனுக்குன்னு நான் என்னுடைய சுயத்தை, என்னுடைய விருப்பத்தை நான் அதை திணிக்க மாட்டேன். இனிமேல் தேவன் என்கிட்ட சொல்கிறதன்படியே நடப்பேங்கிறது தான் ஜீவ பலி. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் ஆராதிச்சிருக்கீங்களாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இனிமேல் இப்படி ஆராதிங்க. ஓகே, நம்ம பாட்டு பாடுறது, இல்லை கோரஸாக பாடுறது, நம்ம சர்ச்சில் பாட்டு பாடுறது, கோரஸாக பாடுறது, இல்லை எழுத்து பாடுறது, கண்ணை மூடி துதிச்சு பாடுறது, அந்நிய பாஷையில் இது பண்ணுறது, இதுக்கு பேர் ஆக்சுவலாக ஆராதனை இல்லை. ஓகேவா? தேவனுக்கு விருப்பமான ஆராதனை நம்ம ஜீவ பலியாக, ஓகே, இந்த மாம்சத்துக்குரியவைகளை நம்ம வெறுத்து தேவனுக்குன்று நம்ம செய்கிறோம் இல்லையா? இதுதான் ஜீவ பலி. இப்படி நிச்சயமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.